ஒரு ஆத்தங்கரை பக்கமாக ரெண்டு மரங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு மரத்தில் நிறைய கனிகள் இருந்துச்சு. அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் அந்த மரத்தை ரொம்பவே அதிகமாக விரும்பினாங்க. ஏன்னா அந்த காட்டில் இருக்கிற எல்லா மரத்தை விடையும் அந்த மரத்தில் விளையிற கனிகள் ரொம்பவே இனிப்பாக இருந்துச்சு. எந்த பறவை அந்த மரத்தின் கனிகளை சாப்பிட்டாலும் அதை புகழ்ந்து பேசாமல் இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த மரத்துக்கு ரொம்பவே கர்வம் வந்துச்சு. அது தான் அந்த காட்டிலேயே ரொம்ப பெரிய மரம்னு நினச்சிக்கிட்டு. அதே சமயத்தில் அந்த மாமரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு மாமரம் இருந்துச்சு. ஆனால் அந்த மாமரத்தில் இதுவரை ஒரு கனிகள் கூட விளையல. அதனால எந்த பறவைகளுமே அந்த மாமரத்துக்கு பக்கத்தில் போகாது. அதனோட குறைய எண்ணி அந்த மாமரம் ரொம்பவே சோகமாக இருந்துச்சு. பெருமை கொண்ட மாமரம் எப்போதுமே அதை பற்றி அந்த மாமரத்துக்கிட்ட பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கும். மாமரமே, நீ என்னை பார்த்தாயா? என்னுடைய கனிகள் எவ்வளவு ஆரோக்கியமாகவும் பெரிதாகவும் இருக்கிறது. பறவைகள் எல்லாம் என்னிடம் வந்து கூறுகின்றன, என்னை போல் இந்த காட்டில் எந்த மரங்களும் இவ்வளவு ருசியான கனிகளை கொடுப்பதில்லை என்று. பறவைகளுக்கு அனைத்திற்கும் என்னை மிகவும் பிடித்திருக்கிறது. என்னிடம் இருந்து வரும் காற்றும் அவர்களை மிகவும் குளிர்ச்சியாக வைக்கிறது. மேலும் என்னிடம் பூத்திருக்கும் பூக்கள் மிகவும் மணமாகவும் உள்ளன. நீ சொல்வது சரிதான் மாமரமே. என்னால் தான் பறவைகளுக்கு எந்த கனியையும் கொடுக்க இயலவில்லை. கடவுள்தான் என் மேல் கருணை கொள்ள வேண்டும். நீ இவ்வாறு கனி கொடுக்காமல் இருப்பதால் எந்த பறவையும் உன்னை விரும்புவது கூட இல்லை. பெருமை கொண்ட மாமரம் இப்படி சொன்னதுமே மற்ற மாமரம் ரொம்பவே சோகமாக இருந்துச்சு. அந்த நேரம் மீனுக்குருவி அதன் பக்கத்தில் வந்துச்சு. மாமரமே, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ மட்டும் என் மீனுக்குருவி எப்போவுமே என்கிட்ட அன்பாக நடந்துக்கிற. எந்த பறவைகளுக்குமே என்ன பிடிக்கல. அவங்களோட பசியையும் என்னால் போக்க முடியலை. நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறேனே தெரியலை. அப்படி எதுவும் இல்லை மாமரமே. கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் பழத்தை தருவீங்க. அப்போ எல்லா குருவிகளும் உங்ககிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே அந்த மாமரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மீனுக்குருவி கொஞ்ச நேரம் அந்த மாமரத்துக்கு கூட விளையாடிட்டு அங்கேருந்து பறந்து போச்சு. ஒரு நாள் அந்த கர்வம் கொண்ட மரத்தின் நண்பனான காகம் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்றதுக்காக அதுக்கு பக்கத்தில் வந்துச்சு. வா வா என் காக்கை நண்பனே, என்னிடம் மிகவும் சுவையான பழங்கள் உள்ளன. என்னிடம் உள்ள பழங்களை சாப்பிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டு போ. ஆனால் என் பக்கத்தில் இருக்கும் மரத்தில் ஓய்வெடுக்க கூட செல்லாதே. ஏனென்றால் அந்த மரத்தால் உனக்கு எந்த பயனும் இல்லை. நீ சொல்வது சரிதான் மாமரமே. என் வாழ்வில் இப்படி ஒரு மரத்தை நான் பார்த்ததே இல்லை. எதற்கும் பயனில்லாமல் இருக்கிறது. இந்த காட்டில் எந்த பறவைகளும் அந்த மரத்தை விரும்புவதில்லை. ஆனால் மீனு பறவை மட்டும் இந்த மரத்துடன் மணிக்கணக்கில் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். காகம் இப்படி சொன்னதுமே அந்த கர்வம் கொண்ட மரத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. நீ என்ன சொல்கிறாய் காகமே? மீனுக்குருவி அந்த மரத்திடம் பேசுகிறதா? நீ மீனுக்குருவியை பார்த்தால் சொல்லிவிடு. இனிமேல் மரத்திலிருந்து ஒரு கனிகள் கூட அவளுக்கு கிடையாது. மேலும் அவளிடம் எந்த பறவைகள் எல்லாம் பேசுகிறதோ அவைகளுக்கும் எனது கனியை தரமாட்டேன் என்று. கர்வம் கொண்ட மரம் இப்படி கோபமா சொன்னதை அருகில் இருந்த மரம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரத்திலிருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு காகம் அங்கிருந்து பறந்து போச்சு. பாவம் அந்த மாமரம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. மறுநாள் காலையில் மீனுக்குருவி அந்த மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுக்காக வந்துச்சு. ஏ மீனுக்குருவி, உனக்கு என் மரத்திலிருந்து பழங்களை நான் தரமாட்டேன். இங்கிருந்து ஓடிவிடு. ஏன் மாமரமே, நான் ஏன் உங்கள் மரத்தின் கனிகளை சாப்பிடக்கூடாது? அந்த எதற்கும் உதவாத மரத்தின் மீது நீ நட்பு வைத்திருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. இன்றிலிருந்து உன்னுடன் எந்த பறவைகள் பேசுகிறதோ அவைகளுக்கும் என் மரத்தின் கனியை நான் தரமாட்டேன். இங்கிருந்து ஓடிவிடு மீனு பறவையே. கர்வம் கொண்ட மரம் இப்படி சொன்னோடனே மீனுக்குருவி ரொம்பவே சோகமாக அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு.
மீனுக்குருவி ரொம்பவே சோகமா ஒரு மரத்தோட கிளையில அமர்ந்துருச்சு. அப்போ அதனோட நண்பன் கிளி அதனை சாப்பிட கூப்பிட்டுச்சு. வா மீனுக்குருவி, நாம் சாப்பிட போவோம். மாம்பழங்கள் மிகவும் சுவையாக இருக்கும். இன்றைக்கு மத்தியானம் நமக்கு சுவையான சாப்பாடுதான். நான் வரவில்லை மிட்டு, நீ சொல். ஏன் மீனுக்குருவி ரொம்ப சோகமா இருக்கிற? நான் அந்த கர்வம் கொண்ட மரத்தின் பக்கத்தில் இருக்கும் மரத்திடம் பேசுவதால் அந்த மரம் எனக்கு பழங்களை தரமாட்டேன் என்று திட்டி விரட்டி விட்டது. அது மட்டும் இல்லாமல் என்னிடம் பேசும் பறவைகளுக்கும் அது இனி பழங்களை தராதாம். நீ என்னிடம் பேசுவா என்று அந்த மரத்திடம் சொல்லிவிடாதே. நீ போய் சாப்பிட்டு விட்டு வா. மீனுக்குருவி, காட்டில் இருக்கும் மற்ற பறவைகளிடமும் அந்த மரம் இப்படிதான் நடந்து கொள்கிறது. இனிப்பான பழங்களை அந்த மரம் தருவதால் மற்ற எந்த பறவைகளும் அந்த மரத்திடம் எதுவும் கூறுவதில்லை. சரி, நான் போய் சாப்பிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. மீனுக்குருவி அந்த மரத்தை பார்க்கறதுக்காக போச்சு. மீனு, நீ ஏன் ரொம்ப சோகமா இருக்கிற? ஒரு நாள் என் மேலேயும் நிறைய பழங்கள் காய்க்கும். அப்போ நான் உன்னை பழங்கள் சாப்பிட்றதுக்கு என்னைக்குமே தடை சொல்ல மாட்டேன். உன்னிடம் ரொம்ப கடுமையா அந்த மரம் பேசுனதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கண்டிப்பா நான் ஒரு நாள் ரொம்பவே இனிப்பான பழங்களை தருவேன். அன்னைக்கு எல்லா பறவைகளும் என்கிட்ட வந்து சாப்பிடலாம். நான் யாருக்குமே பாகுபாடு பார்க்க மாட்டேன். உங்கள் இதயம் ரொம்பவே இனிப்பானது மாமரமே. நீங்க சொன்னது போல ரொம்ப சீக்கிரம் நடக்கும். இதை கேட்ட அந்த பெருமை பிடிச்ச மரத்துக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு. அப்போ அதனிடம் பழம் சாப்பிட வந்த எல்லா பறவைகள்கிட்டையும் அது சொல்லுச்சு, இனிமே மீனுக்குருவி கூடயும் அந்த மரத்து கூடயும் யாரும் பேசக்கூடாது. அப்படி யாராவது நீங்க பேசுனீங்கன்னா என் மரத்தின் கனிகள் எதுவுமே உங்களுக்கு நான் தரமாட்டேன். உங்கள்கிட்ட பேசுகிற மற்ற பறவைகளுக்கும் நான் கனிகள் தரமாட்டேன். இதை கேட்டுக்கிட்டு இருந்த எல்லா பறவைகளும் அந்த மரத்துக்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா எல்லா பறவைக்கும் தெரியும் அந்த மரம் ரொம்பவே கர்வமாக பெருமையாக நடந்துக்கிறோம். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. ஆனால் அந்த பெருமை பிடிச்ச மரத்தின் கர்வம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த மரத்தின் கர்வத்தை போக்குறதுக்காக ஒரு மந்திர தேவதை அந்த காட்டுக்கு வந்தாங்க. இந்த கர்வம் கொண்ட மரம் காட்டில் உள்ள மற்ற மரங்களையும் பறவைகளையும் மிகவும் துன்புறுத்துகிறது. கண்டிப்பாக இந்த மரத்திற்கு நான் ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். இந்த மரத்தின் கர்வத்தை அதற்கு நான் உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் அவங்களோட மந்திர சக்தியால் அந்த மரத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் மறைய வச்சாங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற மாமரத்துக்கு நிறைய பழங்களையும் பூக்களையும் வர வச்சாங்க. உன் கர்வமே உனக்கு பாடத்தை கற்பிக்கும் மரமே அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்கே இருந்து மறைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கிளி அதனோட பக்கத்தில் வந்துச்சு. என்னாச்சு மரமே, உன்கிட்ட ஒரு பழங்கள் கூட இப்போ இல்லை. நீ கர்வத்தால ரொம்பவே அதிகமாக ஆடிட்ட. இப்போது உன் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கு. இனி எல்லா பறவைகளும் அந்த மரத்துக்கு தான் போவாங்க. உன்கிட்ட இனி யாரும் பேசக்கூட மாட்டாங்க. கிளி அப்படி சொன்னதுமே அந்த மரம் ரொம்பவே சோகமாக அழுதுச்சு. மாமரத்தில் புதிதாக நிறைய பழங்கள் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பறவைகளும் அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்தாங்க. மீனுக்குருவி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. மீனுக்குருவி, நீ சொன்னது போல் நான் தேவையில்லாமல் மன அழுத்தத்தில் இருந்துட்டேன். ஒரு நாள் என்கிட்டையும் பழம் வரும்னு நீ சொன்ன. அது மாதிரி இன்னைக்கு என்கிட்ட நிறைய மாம்பழங்கள் இருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க மாமரமே. ஆனா அந்த மாமரத்தை போல நீங்க என்னைக்குமே கர்வம் கொள்ளக்கூடாது. இல்லை மீனுக்குருவி, பறவைகள் அனைத்தும் சாப்பிட விரும்புகிற பழத்தை எண்ணி நான் என்னைக்குமே கர்வம் கொள்ள மாட்டேன். என்கிட்ட எல்லா பறவைகளும் வரலாம், எல்லா பறவைகளும் பேசலாம். இப்போ மற்ற பறவைகளும் மரங்களும் தன்னை ஒதுக்குறதுனால தான் மற்ற மரங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு நினச்சி அந்த மரம் ரொம்பவே வருத்தத்தில் அழுதுச்சு. பெருமை பிடிச்ச மரத்துக்கு அதனோட தப்புக்கான தண்டனையும் இப்போ கிடைச்சிது. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோன்னா, கடவுள் நமக்கு நிறைய வசதிகளை தந்திருந்தா அதை நினச்சி நம்ம என்றைக்குமே பெருமைப்பட்டுக்க கூடாது.
மற்றவங்கள்ட்ட அந்த வசதி இல்லைன்னா அதை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி காட்டவும் கூடாது. முடிஞ்ச அளவில் எல்லாரிடத்துலையும் அன்பாக நடந்துக்கணும்.